வணக்கம், வெல்கம் டு ஸ்பூர்த்திஸ் தமிழ் கிச்சன். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் இந்தியா போயிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் கமிட்மெண்ட் இருந்தது. கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை, அதனால தான் போட முடியல. இத்தனை நாள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதே 235 பேர் இருக்காங்க. பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ ஒரு சின்ன வார்ம் அப் வீடியோ தான். இது இந்தியா போகிறதுக்கு முன்னாடி மலேசியாவில் ஸ்டாப் ஓவர் பண்ணது, அப்புறம் இந்தியாவில் ஒரு சில இடம் போனது, அதெல்லாம் ரொம்ப சின்ன வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு குக்கிங் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறது, நாங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்தில் இன்னொரு ஃப்ளைட்டும் போயிட்டு இருந்தது. அது பகலுங்கிறதுனால அதை எங்களால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப தூரத்தில் இருந்தது, நாங்கள் ஜூம் பண்ணி எடுத்திருக்கோம். அதுவும் இதே மாதிரி ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் தான். சிட்னி டு மலேசியா, மலேசியா டு இந்தியா அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். மலேசியாவில் 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டே வேர்ல்ட் டாலஸ்ட் முருகன் டெம்பிள் பட்டு கேவ்ஸ் அங்கே போயிருந்தோம். மலேசியா போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம். ரொம்ப அழகான ஒரு பிளேஸு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிளேஸ் அது. அங்கே கீழே முருகன் அந்த ஸ்டாச்சு இருக்குது. மேலே ஏறி போனால் அந்த கேவ்ஸ்க்கு போகலாம். அந்த படி கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது, நின்று போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த படியை தாண்டி மேலே போயிட்டோன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸு. அந்த கேவ்ஸை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, அந்த கேவ்ஸ்க்கு நடுவில் அந்த கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கேவோட மேலே ஓப்பன் இருக்குது, நம்ம வானம் அதெல்லாம் பார்க்கலாம். மழை பெஞ்சால் அந்த வானத்துலேருந்து தண்ணியெல்லாம் அந்த கோவிலுக்குள்ளார வருது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் மலேசியாவில் கென்டிங் ஹைலேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஜென்டிங்கா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் அங்கே உள்ளவங்களாம் கென்டிங் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேபிள் காரு, அதையும் அங்கேயும் போயிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்தியா வந்ததுக்கப்புறம் ஈரோடு பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அது காவேரி ஆறுக்கு நடுவில் இருக்குது. நட்ராற்றேஸ்வரர் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றிலும் ஆறுக்கு நடுவில் நல்ல ஒரு ஹைட்டில் ஒரு கோவில். ஆற்றுல தண்ணி இல்லை, அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருந்ததில் நிறைய டக்கெல்லாம் இருந்தது. அங்கே அந்த கோவில் போகிறதுக்கு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க.
ஆனால் நாங்கள் போகும்போது அந்தளவுக்கு தண்ணி இல்லை, சில ஏரியாலெல்லாம் ரொம்ப வறண்டு இருந்தது. அதனால கார்லேயே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கரும்பு ஜூஸ் குடித்தோம். நல்ல வெயில், அதனால் நல்ல கரும்பு ஜூஸ் நிறையாவே குடித்தோம். வந்த உடனே என்னோடய பேக்யார்டில் நிறைய சுண்டக்காய் முளைச்சிருந்தது, நிறைய இருந்தது. ஆனால் அது ஒரு தடவை தான் பறித்து செஞ்சுருக்கேன். இன்னும் இருக்குது. அதை வின்டர் முடியறதுக்குள்ளார அதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அந்த செடி ரொம்ப நிறையா வளர்ந்து ரொம்ப கீழே தொங்கி போயிடுச்சு. அதனால் வந்தோடனே சுண்டக்காய் பறித்து சுண்டக்காய் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். வின்டருங்கிறதுனால நான் நிறையா வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு பண்ணியிருந்தேன். புளி ஊற்றி பண்ணாமல் ஒரு சுண்டக்காய் தொக்கு, ஒரு நல்ல கெட்டியான ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி நிறைய பூண்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு நல்ல 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். சுண்டைக்காவை வந்து சும்மா லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன், ஃபுல்லாக உடைக்கலை. அதில் குழம்புத்தூள், நார்மலாக கடுகு, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கடைசியாக வந்து சுண்டைக்காய் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்ல கெட்டியான கிரேவியாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை வந்து நாங்கள் நல்ல சுடு சாதம், சப்பாத்தி இதுக்கெலாம் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் எடிட் பண்ணி நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்தளவுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்பூர்த்திஸ் தமிழ் கிச்சன்.